எங்கெல்லாம் கமிட்டட்ஸ் இருக்காங்களோ, எங்கெல்லாம் அவர்கள் ஜோடியை பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு வயிற்றெரிச்சல் வந்துருது. காதல் என்ன பண்ணும்? காதல் வந்து வலிக்கும். எனக்கு உங்களை பிடிக்கல. சீரியஸாவா? நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சார், லாஸ்ட் வர பெண்கள் வந்து என் லைஃப்ல வரக்கூடாது. ஏன்னா சிங்கிளா இருக்கவங்க குளிக்கவே மாட்டீங்களா? என்னடா இல்ல சரி. I'm a proud single என்று பெருமை பேசுபவர்கள், அது சிங்கிள் என்று பெருமை பேசுவது கிரிஞ்சாக இருக்கிறது, கொஞ்சம் புளித்து போனதாக இருக்கிறது. எங்க கூட வந்து ஒரு நாள் இருந்து பாருங்க, எங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியும். யாரெல்லாம் கமிட் பண்ண ரெடியா இருக்கீங்க? நான் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் சார். நான் கடைசி வரை சிங்கிளா தான் சார் இருப்பேன். கிளம்பிட்டாயி என் பர்பி செல்லம் ஆடுத்தானா வந்து தலை குடுத்து. நான் கடைசி வரை சிங்கிளா தான் சார் இருப்பேன். எதற்காக? கல்யாணம் முடிச்சவங்கள மத்த எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. யாரெல்லாம் சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க தான். குடும்பத்துல சண்டை, நம்ம பாக்குற ரிலேஷன்ஷிப் எல்லாம். ஆனா நம்ம சிங்கிளா இருந்தா லாஸ்ட் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம வாட்டுக்கு நம்ம வேலை உண்டு, நம்ம இருக்கலாம். நிறைய போறான்டா. அப்ப கடைசி வரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். கடைசி வரை திருமணம் செய்ய ஓகே. தம்பி பேரு? சரவணச்செல்வன். சரவணச்செல்வன் எந்த ஊரு? காரக்குடி பக்கத்துல கானாடுகாத்தா. என்ன விஷயம்? தாயல்குடி சரவணச்செல்வன் கடைசி வரை திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று இந்த அணியின் கௌரவத்தை காப்பாற்றி இருக்கிறார். என்ன லட்சியம் பாத்தியா? இவன் சேர்ந்தா லாரியில கிளீனரா சேகணும், இல்லன்னா லாரியில அடிபட்டு சாகணுங்கிற ஒரு லட்சியம். அப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, சிங்கிள்னு கூட்டு சேர்க்கிறவங்களுக்கு தனியா தள்ளி விட்டு கை தட்டுறவன் தான். தெரிஞ்சிருச்சா? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. என்னவோ நான் பிஸியா இருக்கதெல்லாம் நினைச்சிட்டு இருப்பானுங்க, ஆனா அப்படி இல்ல. எனக்கு அந்த இடத்துல நான் ஒரு சிங்கிள் சுத்தி கெத்தா சுத்தி திரிவேன். சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமாவே சொல்லிட்ட. நான் ஏதோ பிஸியா இருக்குன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தா கூட, நான் சிங்கிளா இருக்கேன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இரியா இதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க. அந்த அதுல எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் பொட்டு வாங்குறது. நாட்டுல ஏற்கனவே ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை குறைவா இருக்கு. பொண்ணு கிடைக்கல. இந்த டயத்துல உங்களை மாதிரி ஒரு 10 பேர் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மத்தவங்களுக்கு கேட் ஓபன் ஆகும். இதெல்லாம் காத்திருக்காங்க. என்ன மாதிரி பாட்டெல்லாம் கேட்க மாட்டீங்க? பிகாஸ் ஐ அம் a proud single. புரியலீங்கண்ணா, உனக்கு ஒன்னும் புரியாதா? இந்த அன்பே பேர் அன்பே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாங் ஒன்னு இருக்குல்ல சார். ஆமா, அதுக்கு என்னப்பா? அத கேட்டாலே பத்திட்டு வரும் சார். எதுக்கு அப்படி வருதுன்னே தெரியல சார். கேட்டாலே அப்படி ஆகுது சார். அப்படிலாம் உரசி எங்கேயுமே எரிஞ்சல. புகையே வரல. ஐயோ ரத்தம் கொட்டுது. எடுத்த உடனே அன்பேங்கறாங்க, அடுத்து பேரன்பேங்கறானுங்கல. கொஞ்சம் ரொம்ப படுத்துறானுங்க சார். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்க. என்னென்ன மாதிரி பாட்டெல்லாம் வந்து ஆஃப் பண்ணுவீங்க? நான் சிங்கிள்ரா, இதெல்லாம் கேட்க மாட்டேன்டா. டேய், லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா? சிக்ஸிராம் பாட்டுலாம் வந்தா உடனே மாத்திடுவேன் சார். ஏன்னு விடமாட்டான் போல் இருக்கு. இது ஏன் சும்மா இந்த லவ் பாட் சொல்லிட்டு எங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இது கிரிஞ்சா இருக்கோ, எங்களுக்கு அது கிரிஞ்சா ஆயிடுச்சு. இப்போ நேத்துக்கு வந்த பையன் நீ புலி படுத்தாலும் புலிதான், எலி எந்திரிச்சுனாலும் எலிதான்டா. என்ன தத்துவம்? கமிட்டடான எல்லா பசங்களும் அந்த ஸ்டேட்டஸ் போட்டு அந்த லிரிக்ஸ் எல்லாம் பாடி காமிப்பாங்க சார். ரொம்ப காண்டாவும் அந்த பாட்டு எங்க போனாலும் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். சாவே வந்தாலும் நான் சாவ மாட்டேன். அத கேட்டாலே செம்ம காண்டா. எப்படா சாவு வந்தா சாவத்தாடா வேணும். லாஜிக் இல்ல. பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? என்ன பாட்டுது? அது ஒரு ஆல்பம் சாங். ஓ, நார்மல் சாங்கை தாண்டி ஆல்பம் சாங் வரைக்கும் காண்டாகிறீங்க. குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட் கூட போகும்போது ஸ்கூட்டில. ஃப்ரெண்டுக்கு கால் அடிக்கிறேன், அப்பதான் அந்த பாட்டு வருது. யாரு வந்தது வெரி போடா. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாமா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஓட கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. இனி உன்னை விடுவேனா உயிர் கரைந்திடுவேனா. இனி உன்னை விடுவேனா உயிர் கரைந்திடுவேனா. வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா? ஜால்ரா 4 years முன்னாடி இங்க வந்திருக்கும் போது கமிட்டட் சைடுல பேசினேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, அவனா நீ? அப்ப பேசும்போதுலாம் அந்த சாங் இதா இருந்துச்சு. அந்த போயிட்டதுக்கு அப்புறம் சிங்கிள் சைடுல வரப்போ இப்ப அந்த லைன்லாம் கேட்கும் போது வெறுப்பா வருது. எதுக்குடா இந்த லைன்லாம் நம்ம கேட்கறோம் அப்படின்ற மாதிரி. டெத் பெட்ல இருக்கமா, இரிட்டேட் பண்ணாத. சேர் பெட்லயா இருக்கீங்க? ஓ கத்தரே. உங்களுக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்களா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. ஒன்னு இப்படி ஆட்டு, இல்லன்னா அப்படி ஆட்டு. சோ எவ்வளவு பேர் உங்களுக்கு இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணேன். இதே வந்து காலேஜ் 3 years முடி, உனக்கு இது ஒரு இன்ஃபாக்சேஷன் தான். 3 years கழிச்சு வந்து என்னை வந்து லவ் பண்றேன்னு சொல்லு, நான் கண்டிப்பா உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த மூஞ்சியை பார்த்து அட மவனே. அப்ப கடைசி வரைக்கும் சிங்கிளாவே தொடர வேண்டியதானே? அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. சோ எதா இருந்தா அந்த பிள்ளைய காதலிப்பீங்களா மாட்டீங்களா? ஏய்,
ஒரு பொம்பளையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றான்டா. காதல் என்ன பண்ணும்? காதல் வந்து வலிக்கு கொடுக்கும். வலிக்கும், துயரம் தரும். நேரா இப்ப கேமராட்ட சொல்லுங்க, அம்மா அப்பா. அம்மா அப்பாவா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. உங்க வீட்டு ஆப் இல்ல, எங்க வீட்டு ஆப் இல்ல, ரொம்ப பெரிய ஆப்பா வாங்கி. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் என்ன? அந்த பாட்டை கேட்டாலே அப்படியே டக்குன்னு மாத்திடும். அது எங்க போய் கேட்டாலும் அது பிடிக்காது. ஏன்னு எதுக்காக? அந்த பாட்டு அருமையா இருக்குமே, அந்த கம்போசிஷன், மியூசிக், அதுல இருக்க அவங்க இருந்து இல்ல என்ன லைஃபுக்கு ஆகும். வாஸ்தவம் தான். ரொம்ப ஃபீல் பண்றீங்க இல்ல? ஆமா, நல்ல பாட்டு தானேயா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தாதான் என்ன. அது கேட்கல, அதுவும் பாடையில இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்வேதா, யார் இது பாடுனது? செத்த நேரம் மரம் இருப்போம். தேங்க்யூ. இனிமே பாடவே கூட ஷோ முழுக்க. சரியா? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. எனக்கு பாருங்க, ரீசார்ஜ் பண்றதெல்லாம் எப்பயாவது பண்ணா போதும். ஐயோ, அவ்வளவு கஞ்சனையா நீ? ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு 35 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி இருந்தா என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. கமலஹாசன் சாங் கண்மணி உன் வீட்டுல, அது வந்து சிங்கிளா இருக்கா? இந்த ஜில்லாவிலேயே இதுதான் அறுத பழசு. இத தூக்கி போனா தீயில போட்டு போகிய கொண்டாட போறேன். பீச்சில் யாராச்சும் லவர்ஸோட உட்காந்துருந்தா வேணும்னே அவங்கள கலாச்சிட்டு போறது, அதுல சிங்கிள்னு கட்டி. அதுக்கு பெரு பொறுக்கித்தனம். அதுக்கு என்னங்கிற இப்ப? ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு போனே வராது சார். அம்மா கிட்ட இருந்து மட்டும் அது ரொம்ப லேட்டானா மட்டும்தான் வரும். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை போன் வர மாதிரியே இருக்கும். ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். என்னோட கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. எப்படின்னா கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க ஆள்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அந்த இடத்துல நான் கேட்க தேவை, நான் சிங்கிள் போடி அப்படிட்டு போயிடுவேன். இந்த செகண்ட்ல இருந்து நான் உங்க ஃபேன்ஸ். பலே வெள்ளே தேவா பலே. ஆன்லைனும் போக மாட்டேன். அப்படியே மீறி போனா கூட யூடியூப்ல ஏதாவது வீடியோ பார்த்தா லிங்கை மட்டும் போட்டு டக்குன்னு வெளியே வந்துடுவேன். யார்ட்டையும் சேட் பண்ண மாட்டேன். அவ்வளவு நல்லவனாடா நீ. ப்ரௌட் சிங்கிள்கான அடையாளம் என்ன? எப்போ பார்த்தாலும் பசங்க, ஒரு 4 பசங்க இருந்துட்டே இருப்பாங்க சார் சுத்தி. அவங்க சிக்கலா இருந்தாங்க. ஐயோ பா. சார் அவங்க சிங்கிள் சொல்றதே இரிட்டேட் ஆகும் சார். ஆக்சுவலா இந்த குசும்பலாம் நமக்கிட்ட வேண்டாம். கோவம் வந்து சாத்தினாலும் சாத்தி போடுவான் அம்மா. சரி சரி விடுங்க, கோச்சிக்காதீங்க. ரொம்ப வந்து ஸ்டேட்டஸ் போடுறது, நான் சிங்கிள்ஸ் இந்த என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சோலோவா சாங்ஸ் போடுறது, அது ஆக்சுவலா அப்படி போடுறதே பாத்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் மாதிரி தான். நீ ஏன் போடுற சிங்கிள் தானே, போடாத, நீ பாட்டு சும்மா வந்துட்டு போ. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் வந்து உங்களே ஐ அம் சிங்கிள்னு செல்ஃபி எடுத்து போறீங்க, நான் தனியா போய் சுத்துறேன். இட்ஸ் another இன்விடேஷன் தானே அப்படிங்கறாங்க. இதெல்லாம் கண்டுக்கறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இதுக்கு பேர் தான் சார் செல்ஃப் கேர்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தங்க இருந்தா தான் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது சார். நானாவே எனக்கே நான் சந்தோஷமா இருந்துப்பேன் சார். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இவங்க அப்படி இருப்பாங்க. இவங்கள மாதிரியே இன்னும் ஒரு 2 பேர், ஒரு 3 பேர் அப்படி செட்டு சேர்க்கிறது. அப்புறம் வந்து கெத்து கேங், கெத்து தாண்டா ஆம்பளைக்கு சொத்து. ஐயோ, உங்களை குறி வச்சுதான் அடிக்கிறாங்க. எல்லாரையுமே குறி வைக்கிறாங்கடா. சிங்கிள் இல்லாத ஒரு பையனை வந்து கூப்பிட்டோம்னா அவன் வந்துட்டு போவான், குளிப்பான், மூஞ்சி கழுவான், ட்ரெஸ் பண்ணுவான், அலங்காரம் பண்ணிட்டு வெளியே வரதுக்கே டைம் ஆயிடும். ஆனா நாங்க அப்படி கிடையாது. சிங்கிளா இருக்கவங்க குளிக்கவே மாட்டீங்களா? என்னடா இல்ல சரி. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஐயா, நீங்க சிங்கிளா இருக்கதால இப்போ நல்லா ப்ரொடக்டிவா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லையா? சோ அதுக்காக தான் நம்ம நண்பர்கள்லாம் சோஷியல் மீடியால போட்டு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஐயா, நான் கேக்குற ஒரு விவசாயம் இல்ல உங்களுக்குலாம். போன் இருந்தா தான் அந்த பிரச்சனை. சரிங்களா? சோ பாசிட்டிவ். ஒரே நிமிஷம், நீங்க எல்லாம் எதுக்குடா கை தட்டினீங்க? போ, யாரா கை தட்டது? அதானே யாரா கை தட்டது? ஆள் சேர்க்கறது இதத்தான் சொல்றாப்ல அவரு. ஒரு தர்மம் ஏன் வேணாமா? சொல்லி கூட்டியாந்தியா இங்க பாரு. அதுல இன்னொன்னு இருக்கு சார். நோ கேர்ள்ஸ், நோ லவ், நோ ஹார்ட் பிரேக். அது ஆக்சுவலா நோ லைஃப். இந்த லொல்லு தான வேண்டாங்கிறது. போய்டு அண்ணா, நீ நினைக்கிற மாதிரி போய்டு. அது வந்து என்னன்னா, அவன் விட்டுருந்தா அவனே வந்து நூடுல்ஸ் ஆகி அந்த பொண்ணுகிட்ட போய் திருப்பி அவன் சரியாயிருப்பான். இவன் எப்படான்னு கழுகு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். கேட்டா கூட ஃப்ரெண்டுன்றான். நல்லவங்க டைலாக் ரீச் ஆகும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும். இப்போது உனக்கு ரீச் ஆச்சு. ஐம் ப்ரௌட் டு பி மார்ட் சிங்கிள். அப்போ நான் ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ஃப்ரீயா அப்படி தோணுதோ அப்படி வரேன். ஏன்னா உனக்கு சோம்பேறித்தனமா நீ ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன். அதுல என்ன பெருமை இருக்கு? இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. 4 வருஷம் கண்ணா பின்னாடி லவ் பண்ணி தெரிஞ்சு அதுக்கப்புறம் தனிமையை இனிமையான்னு பாட்டு போட்டு வர பசங்க அவங்கள தான் கூப்பிட்டு வச்சுப்போம். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடா, நான் வேற கேக் வாங்கி தரேன்டா. அவங்க தான், ஏ மச்சான் எப்படிடா சிங்கிளா இருந்து, மச்சான் சிங்கிள்னா வரப்பிரசாதம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ப்ரௌட் சிங்கிள் சொல்லிக்கிற இடம் ஃபுல்லா அவங்க காண்டாகிற இடமாவே இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட் வருது. எங்கெல்லாம் கமிட்டட்ஸ் இருக்காங்களோ, எங்கெல்லாம் அவர்கள் ஜோடியை பார்க்கிறார்களோ, அங்கெல்லாம் ஒரு வைத்தறிச்சல் வந்துருது. பிராங்கா பேசுறேன், உங்களுக்கு என்ன பண்றது? ஊர்த்து வச்சு கடுப்பேத்துறல்ல. இந்த இடத்துல சொல்லி சமாளிக்க வேற டயலாக் தெரியல. உடனே நான் ப்ரௌட் சிங்கிள்னு கையை தூக்கிட வேண்டியது. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சார் கண்டிப்பா எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த லிட்டில் பிட் ஆஃப் ஸ்டமக் பர்னிங் இருக்கதா செய்து, இல்லாமலாம் இல்ல, கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். மேல இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப நமக்கு வேற வழி இல்ல, நம்ம அந்த ஒரு
சிங்கிள் நாங்க ஒரு அப்ப வேற வழி இல்லாம தான் அந்த பெருமை பேச்சு பேசிட்டு இருக்கீங்களா என்ன? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எனக்கு இப்படி கொடுத்தா பாத்தியாடி, இது எவ்வளவு நல்லா இருக்குல்ல, சும்மா அதை போட்டோ எடுத்து காட்டிட்டு பாத்தியான்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் அதே போட்டோவை காட்டிட்டு இருப்பா சார். 10 டேரியும் எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். சின்ன சான்ஸ் கிடைக்கும் போது ஏதாவது சண்டை கிட்ட வரும்ல, இதுதான் சொன்ன சிங்கிளாவே அப்படின்னு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் என்ன வெறுப்பேத்தினதுக்கு பதிலுக்கு சின்னதா நான் கொஞ்சம் வெறுப்பேத்திக்கிறது. அட பஞ்சமகா பாவிகளா, எவ்வளவு பெரிய திட்டம். ஏன்னா தொல்காப்பியத்துல இருக்க நம்பியக பொருள்ல 17 ஸ்டேஜ் சொல்றாங்க. அந்த 17 ஸ்டேஜ் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஏன்னா 17 இப்ப நான் சொல்றதுனால சொல்றேன், அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கவனமா கேளு. இயற்கை புணர்ச்சி, வன்முறை, தெளிவு, பிரிவுளி மகிழ்ச்சி, பிரிவுளி கலங்கள், இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், யார் சாமி இவன் எங்கிருந்து வந்திருக்கான்? பாங்கிமதி உடம்பாடு, பகற்குறி இடையீடு, இரவுக்குறி, வரை வேட்டையாகுது, வரைவிடை வைத்து பொருள் வரி பிரிதல். இந்த 17 ஸ்டேஜ் தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் காதல்ல இருக்கு. அதுல எல்லாமே இருக்கத்தான் செய்யும். எப்பவுமே இப்படி இனிமையாவே இருக்கும். எப்படி இருக்கும்? பார்த்தாலே எனக்கு புரியுது, நான் சொன்னது உனக்கு புரியலன்னு. திருமணமானா உங்களுக்கு துயரம் வந்துரும், அதானே நீங்க சொல்ற கணக்கு? ஆமா சார். அப்புறம் ஏன் துயரத்துக்குள்ள போறீங்க தம்பி? இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல இருக்க. 1008 கேள்வி கேட்கிறானுங்களே. ஒரு பொண்ணு, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு, உங்ககிட்ட இருந்து ப்ரொபோஸ் பண்றாங்க, காதலிக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்வீங்க? சொல்ல மாட்டேன். பாருமாமா சொல்ல மாட்டேங்கிறான். யோ சின்ன பையன் ஆசைப்படுறான், சொல்லியா? சொல்ல மாட்டாயா? ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்றாங்க உங்களுக்கு, நீங்க அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். யாரா ப்ரொபோஸ் பண்ணுங்களேன் சும்மா ஒரு பேருக்கு. சண்டை போடாதீங்க, எல்லாம் லைன்ல நில்லுங்க. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ தான் லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா அந்த பொண்ணுக்கு கண்ணுக்குன்னு தெரியாதா? பிரம்மா அந்த பொண்ணு தலையில தாறுமாறா எழுதிக்கிறாடா. அவர் என்ன பார்க்க கூட மாட்டாரு. பாரியா ஒன்ட்டதான். ஏன் முருகா எனக்கு மட்டும் இப்படி இல்ல? என்ன பாருங்க. ஓகே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தா அவர் வெக்கப்படுறாரு. மாப்ள வெக்கங்களா? இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். பாருங்க. சோ இது வரைக்கும் யாரும் இந்த பொண்ணுங்க வந்து பேசலன்னு நினைக்கிறேன். சரவணச்செல்வன் பின்றீங்க. சாயல்குடி சரவணச்செல்வன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாரா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என் லைஃப்ல இருந்தா லைஃப் ரொம்ப செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க என்ன சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன் மங்கு, ஏதோ எறாமீன் கிடைச்சா போதும்னு இருந்தேன். ஆனா சுறாமீனே கிடைக்கும். சுதந்திர தினத்தை அன்னைக்கு கூட நினைச்சு பார்க்கல பங்கு. இது என்ன சொல்லணும்னு தெரியல. என்ன சொல்றதுன்னு தெரியலனாலே அப்ப உங்களுக்கு பதில் இல்லன்னு பாவம், விவரம் தெரியாத பையனா இருக்கான். இருமா, அவர்கிட்ட ரியாக்ட் பண்றான்ல, சண்டைக்கு போகாத. நீ ப்ரொபோஸ் பண்ணிருக்க, உங்களை பிடிக்கலன்னு ஒரே வார்த்தை சொல்லுங்க. அவங்கள்ட்டே சொல்லுப்பா. எனக்கு உங்களை பிடிக்கல. வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சீரியஸாவா? சீரியஸா? நீ வருத்தப்படாத என் செல்லம். நோ 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 நோ, வேணாம், ஃபீல் பண்ணாத. எனக்கு லாஸ்ட் வர பொண்ணுங்க வேணாம். அதையே இப்படி சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றீங்க. அவர் பயந்துட்டு இருக்காரு, மேல பயமுடிச்சு அவருக்கு பேதிக்கிட்டு அடிச்சுனா. அதான் எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது. பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு இப்ப நான் உங்களை ப்ரொபோஸ் பண்றதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களே அத. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. நான் என்ஜாய் பண்ணலையே. நீ என்ஜாய் பண்ணங்கிறது இருக்க 11 கேமராக்கு தெரியும்டா. போய் நான் எங்க பேசிட்டு இருக்கேன், அங்க நீ போய் நான் இல்ல பா, சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு சொல்றப்ப உண்மையாவே எப்படி இருந்துச்சு? எல்லாம் எப்படி சும்மா புழுறாங்க? உண்மையை சொல்லு. அந்த புள்ளைய வர பிடிச்சிருக்கா? தாறுமாறா லவ் பண்றியா? தாறுமாறா நல்லாத்தான் சொன்னாங்க, அதனால எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? இன்னும் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சார், லாஸ்ட் வர பெண்கள் வந்து என் லைஃப்ல வரக்கூடாது. வாழ்ந்தால் இவனை போல் வாழ வேண்டும், உயர்ந்தால் இவனை போல் உயர வேண்டும். இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.